புதுவையின் இன்றைய முக்கிய செய்திகள். ஆன்லைனில் பகுதி நேர வேலை என கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த 2 பேரை இணையவழி போலீசார் கைது செய்துள்ளனர். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை கட்டாய பாடமாக்க கோரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரேஷன் கார்டு வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் வாங்கிய 2 அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்துள்ளனர். இருசக்கர வாகனத்தை திருடிய முதியவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 3 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேரி உழவர்கரை பகுதியில் தெருநாய்களை இருசக்கர வாகனத்தில் வரும் இளைஞர்கள் தாக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. திருப்புவனை சின்னப்பேட் பகுதியில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மை அணி தலைவராக பதவியேற்றுள்ளவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜியின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியின் 18வது கல்வியாண்டின் தொடக்க விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.